அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இதான் முதல்ல நீ உட்காரது முன்னாடியே பதிலே சொல்லிட்டு நம்ம அடையாளமே கிடையாதும்மா. அடையாளம்னு நீ உனக்கு அறியாமையில் சொல்லினுங்கிற. கிறிஸ்டின் இருந்தால் சிலுவை போட்டுன்னுப்பான், அது மதத்துக்கு அடையாளம். இந்துவாக இருந்ததுன்னா இந்துவில் சிவகோத்திரமாக இருந்தால் பட்டை போட்டுப்பான், ஓ இவர் சிவகோத்திரத்தை சார்ந்தவர். இந்துவாக இருந்ததுன்னா நாமம் போட்டுப்பான், ஓ இவர் விஷ்ணுவை சார்ந்தவர். இந்துவாக இருந்தால் பெருசாக நிலா போட்டு மாதிரி குங்கம் வச்சுப்பார், ஓ இவர் அம்மன் பக்தர். இதுக்காக வைக்கிறான். மூடனுங்க மாதிரி இல்லையா இது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது. முஸ்லீமாக இருந்தால் தொப்பி போட்டுக்கணும், கிறிஸ்தவனாக இருந்தால் தாடி மீசை ரெண்டையும் எடுக்கணும், முஸ்லீமாக இருந்தால் மீசை மட்டும் எடுக்கணும், தாடி விட்டுக்கணும். இது என்னடா மதம்? என்ன மதம் இது? மனிதன் தானடா நீ. உன்னை விட உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குதடா, அது மதத்திலே தேடுறது, மனசில் தேடுறா இல்லையா? இங்கே வந்து இறைவன், அதுதான் சொன்னேன், ஒரு கை ஜான் அளவில் தான் இறைவன் இருக்கிறான். நீ உலகமெல்லாம் போய் தேட வேண்டியதில்லை, உன் கையளவில் ஒரு ஜான் அளவில் உங்கள்கிட்டவே கடவுள் இருக்கிறான். அந்த ஜான் அளவில் இருக்கிற இடம் இது. அதனால தான் சொன்னான் அகஸ்தியர், சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம். இறைவனை பார்க்கறது ஊரெல்லாம் திரிஞ்சு தேடுறது இல்லைடா, அது ரகசியம்டா. சூட்சம்னா ரகசியம். அதனால் சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம். சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். உன் மனசே திரும்ப இங்கே சேர்த்துட்டீங்கன்னா அதுதான்டா மோட்சத்துக்கு வழி. ஊரெல்லாம் திரியிறது இல்லைடா அப்படின்னு. அப்போது இந்த மோட்ச வீட்டில் பொட்டு வைக்கிறதோ திருநீறிடுறதோ நாமம் போடுறதோ, அதை இப்போ நான் உன்னை தொட்டால் தானே உணர்வு வரும். தொடாமல் நான் பேசின உணர்வு வருமா? அந்த உணர்வை இந்த இடத்துல உண்டாக்கிக்கிடான்னு. இது சராசரி மனுஷனுக்கு. ஆனால் யோகத்தில் வரவனுக்கு அது உண்டாக்க வேணும், அது தானாகவே உணர்வு அங்கே வந்துடும். வந்துக்குதா இல்லையா சாமி உங்களுக்கெல்லாம்? இல்லையா? அந்த உணர்வு எங்கே வருதோ இவன் நினைவு அங்கே போகுது. அப்போது இவன் எதோட உறவாடினுங்கிறான்? இவன் உணர்வோட உறவாடுறான். இவன் உணர்வு எதோட உறவாடுது? இறைவனோட உறவாடுது. அதான் தெய்வ வழிபாடு. இப்படி இருக்கணும். புலிவிதி தெரியுது, பொய் சொல்லிக்கின்னு தெரியுது, ஏமாத்திக்கின்னு தெரியுது. இங்கே பொட்டு வச்சிங்கன்னா சூனியம் எங்கேருந்து வைப்பான்? எவன் வைப்பான்? இங்கே பொட்டு வச்சிங்கன்னா பில்லி எவன் பண்ணுவான்? சொல்லுமா? இதெல்லாம் வந்து இந்த ஏமாத்துகிற விஷயம்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம நல்ல விஷயத்தை உலகத்துக்கு சொல்லணும். பயமற்ற வாழ்க்கை வாழ பேசணும். நம்ம தெளிவான அறிவு தெளியறதுக்கு பேசணும் நம்ம. அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இது வேணும், பெரிய விஷயமா பேசணும். குலதெய்வ வழிபாடு அப்படின்னு அது ரொம்ப சிறப்பாக சொல்றாங்களே சுவாமி, அது வந்து கண்டிப்பா நீங்க பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சில பேர் பண்ணவங்களாம் கூட வந்துட்டு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணும் செத்தே போயிடுறான். குலதெய்வ வழிபாடு பண்ணாதும் இருக்கிறான். குலதெய்வம்ன்றது என்னது? அது என்ன தெய்வம்? அது பார்த்துக்கோ. ஒருத்தனுக்கு முனேஸ்வரன் இருக்குது, ஒருத்தனுக்கு காட்டி அடிக்குது, ஒருத்தனுக்கு கன்னி பொண்ணு இருக்குது, ஒருத்தனுக்கு இசுகி இருக்குது. இல்லை இத்தினி உன்னை காப்பாற்றினுக்குது. கடவுள் ஒன்றுடா ஒன்றுடான்னு சொன்னீங்கன்னா உலகத்தில் நீ இல்லைன்னா குலதெய்வமும் இல்லை கோத்திர தெய்வமும் இல்லையே. குலதெய்வம் உன்னை சாபாவத்தை காப்பாற்றுமா? சொல்லுமா? நான் எத்தனை முறை சொல்கிறேன், விதி தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். எந்த குலதெய்வமும் கோத்திர தெய்வமும் கிடையாது. முனேஸ்வரன் ஒன்று செத்து போனவன் தான் முனேஸ்வரன். காட்டேரின்றது குழந்தை பிறக்க முடியாத தீட்டோடு சாகுது பாரு, அதான் காட்டேரி. கன்னின்றது கல்யாணம் ஆகாத செத்து போகிறது. இதெல்லாம் திருப்பி பிறப்பெடுத்த பிறகு எங்கே அங்கே காட்டேரி உட்காந்துங்குது, முனேஸ்வரன் உட்காந்துங்குது. ஏமாளித்தனம். இதை தான் மூட நம்பிக்கைன்றது. எதை நம்பணுமோ அதை விட்டுட்டு நம்பக்கூடாததை நம்பின்னு திரியிடுவேன் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா?
நான் பல முறை சொல்கிறேன், நீ எதையுமே நம்பாத, உன்னை நம்ப சிறப்பாக இருக்கும். உன்னை நம்பாத மற்றதெல்லாம் நம்ம என்ன ஏமாந்து போயிடுவேன்னு சொல்கிறேன் இல்லையா? அதனால் உங்களை நம்புங்க. சுவாமி, ஜாதகம் ராசி அதுல உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அந்த கேள்வி நான் பல வாட்டி கேட்டுட்டாங்க, பல வாட்டியும் சொல்லிட்டேன். இதோ எங்கள் சம்சாரம் இருக்கிறாங்க, அவங்க தங்கச்சிக்கு ஒரே பொண்ணு, அவங்க பெரியப்பாக்கு ரொம்ப ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் வெள்ளிக்கிழமை நடந்தது, எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. ஜாதகம் பார்த்து பேர்ராசி பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆச்சு, சனிக்கிழமை புருஷன் செத்து போயிட்டார். இப்போ ஜாதகம் மெய்யா பொய்யா நீ சொல்லு. பொய்யாகி போச்சு. ஜாதகம்ன்றது ஒரு நம்பிக்கை. இது பார்த்தா பொருத்தம் சரியாக இருக்கும், இதை கட்டினா சரியாக இருக்கும். எத்தனை பொம்பளை பசங்க, எத்தனை ஆம்பளைங்க ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வாழா வெட்டியிருக்கிறாங்க இல்லையா? எந்த ஜாதகத்தாலையும் சேர்த்து வைக்க முடியாது, எந்த ஜாதகத்தாலையும் பிரித்து வைக்க முடியாது. அவங்களுடைய மனம் இணைஞ்சி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்களுடைய மனம் வேறுபட்டால் பிரிஞ்சு போயிடும். இங்கே மனசுக்கு தான் வேலையை தவிர ஜாதகத்துக்கு வேலை இல்லை. ஜாதகம்ன்றது ஒரு மன நம்பிக்கைக்காக பண்ணுறாங்க, கடவுள் வழிபாடு மாதிரி. அது கடவுளே இல்லாத இடத்துல கல்ல போய் வழிபட்டுக்கணும் இல்லையா? ஒரு செவத்தை வழிபட்டுக்கணும் இல்லையா? அங்கே என்னமோ கடவுள் உட்காந்துங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஜாதகம்ன்றதை ஒரு நம்பிக்கையில் பார்க்கறத தவிர அந்த ஜாதகப்படி வாழவே முடியாது. ஜாதகப்படி வாழ்ந்தால் உலகத்தில் குறைன்றதே யாருக்குமே இருக்காது. ஏன் கஷ்டப்படணும்? அவன் தான் ஜாதகம் கரெக்டாக சொல்லிட்டாங்க, அதுபடி வாழ்ந்துட்டு போகலாமே. அதனால் எந்த ஜாதகமும் செல்லாது, உன் விதி மட்டும்தான் செல்லும். விதின்றது தாய் மாதிரி, மதின்றது குழந்தை மாதிரி. ஒரு குழந்தைய எவ்வளோ தூரம் விளையாட விடணுமோ விடும். அந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த குழந்தைய போய் தாய் தூக்கிப்பான். அதே மாதிரி இந்த விதின்ற குழந்தை மதியை எவ்வளோ இந்த உலகத்தில் வாழ விடணுமோ வாழ விடுவான். உன் வாழ்க்கை முடியும் போது அந்த விதின்றது போய் மதின்ற குழந்தைய புஷ்னு போயிடும். இதுக்கு மீறி எந்த ஜாதகமும் ஒன்றும் பண்ண முடியாது, எந்த பேராசையும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த தாய் தகப்பன், எந்த குழந்தையாவது தாய் தகப்பனால் காப்பாற்ற முடியுதா? எந்த தாய் தகப்பனையாவது பிள்ளைங்களால் காப்பாற்ற முடியுதா? அப்போது விதியினுடைய முடிவு தான். விதி தாமா கடவுள். இது வரைக்கும் யாராவது வெண்ண உலகத்தில் ஒருத்தனே சொல்லுமா? அவன் வெண்ணுட்டான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளையார் நம்ம மனுஷன் கதையை பேசலாம். நம்ம ஏன் சில கதைக்கு போகணும்? உலகத்தில் பிள்ளையார சொன்னார் விதியை மதியால் வெல்லலான்னுட்டு. பிள்ளையார் சொல்லலை, மனுஷன் சொல்லிங்கிறான். ஏன் சொன்னான் அப்படின்னா, விதி தாம்பா வாழ்க்கை, விதி தாம்பா வாழ்க்கைன்னா நீ சோர்ந்து கொண்டுடு. விதியை மதியால் வெல்லலான்னா நீ ஆர்வமாக போவ. அந்த ஆர்வத்தை கொடுக்கறதுக்கு சொன்ன வார்த்தையை தவிர விதியை எந்த கொம்பனாலையும் வெல்லவே முடியாது. விதி தான் கடவுள். நீ உன் பிறப்புக்கு காரணமானது விதி தான், உன் இறப்புக்கு காரணமானது விதி தான். அதை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே யாராலையும் செய்ய முடியாது. ஆத்மா வணக்கம். ஆத்மா. என் பேர் தங்கமணி, காட்பாடிலேருந்து வரேன். ஐயா சாமி, ஒரே ஒரு ஐயம். நான் ஆன்மீகத்துக்கு உகந்தவனா? நீங்கள் ஆன்மீகத்துக்கு உகந்தவரா? ஏன் கேட்குறேன்னா 21 ஜூலைலேருந்து பண்ணின்னு வரேன். கிட்ட வச்சுக்கோ. 21 ஜூலைலேருந்து பண்ணின்னு வரேன். இப்போ நடுவில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. ஆமாம். அப்பா தான் காப்பாற்றினார். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, சும்மா இந்த சங்க இந்த பாடம் வாங்கினதுனால சும்மா இந்த சங்க ஊதிகத்தான ஆண்டி மாதிரி உள்ள இளமையாயிடுச்சு, உடல் முதுமையாயிடுச்சு. அதனால் நான் இதுக்கு கேட்குறேன் இந்த கேள்வி. ஏன்னா ஆகஸ்ட் 2024 அந்த ஆசிரமத்தில் ஒரு பாட்டு சொன்னீங்க, கற்றோர் ஒரு திரை, கல்லாதோர் ஒரு திரை, மாதாவும் செய்தல் ஒரு திரை. நான் கற்றோர் திரையிலே தான் போகல. எல்லாரும் ஒரு சிலையில மட்டுமா இல்லை, எல்லாருக்குமா? எல்லாருக்கும் சாமி, எல்லாருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ அது சொல்கிறதுக்கு அசிங்கமாகுது. வயசு 68 ஆயிடுச்சு. ஆனால் உடல் முதுமை தான். இந்த பாடம் பண்ண இளமையாகி போச்சு உள்ளம்.
இது எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்கும் மாற்று? எல்லாருக்கும் ஆகும் சாமி. ரொம்ப எளிமையானாலும் ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ அதான் பிரச்சனை. அதனால மனம் பழுக்கத்துக்கு தான் பாடம் கொடுக்குறாரு. அது இளமையாகுதுன்னா என்ன அர்த்தம்னா பாடம் அதோட வேலையே செய்யலைன்னு அர்த்தம். ஓஹோ. செய்ய வேண்டியதை செஞ்சா இந்த உடல் எப்படி பழுக்குதோ அந்த மாதிரி மனமும் பழுத்துரும். மனம் பழுத்துதுன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சொல்லு நம்ம வார்த்தையிலேருந்து வராது. அதனால் பாடத்தில் இருக்கிற குறைகளை களைஞ்சிட்டு பாடத்தை சீராக பண்ணுங்க. இந்த உடலும் பழுத்துரும். சரிங்களா? அதனால் நான் தகுதியா அப்படின்ற கேள்வி வேணும். எல்லாரும் தகுதி தான். மனம் பழுக்கணும். மனம் காயாக இருந்ததுன்னா நமக்கு ஆசை அதிகமாக வரும். உடலுக்கும் சிந்தனைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலை வந்ததுன்னா அது ரொம்ப 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 கஷ்டமாயிடும். சரிங்களா? கருப்பாக இருந்த இந்த தலைமுடி வெளுக்கிறதுக்கு காரணமே கருப்பாக இருக்கிற மனசும் வெளுக்கணுன்றதுக்காக தான். சரிங்களா? அப்போ மனம் பழுக்கிறதுக்கு தான் பாடங்கள் ஞானங்கள் எல்லாமே. ஐயாவோட போதனை உடம்பு பழுக்கிறதுக்காக இல்லை, மனம் பழுக்கிறதுக்காக. அப்போ அது பழுக்கலை, அது இன்னும் துடிப்பு இருக்குதுன்னா உங்கள் பாடங்களை சரி பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. சரிங்களா? நல்ல சார், நல்ல ஆத்மா.